பிரவீன் காந்தி சார். எஸ் சார். உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். நீங்கள் தான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர். வாங்க. என்ன இப்படி ஆயிருச்சு? நான் ஜாலியா போறேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான்? செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? எதுக்கு போய் எல்லாம் வந்து நிக்கிறீங்க? நான் போய் உட்காந்துக்கிறேன். தெலுங்கு சார். அப்படி சீன் இந்த சீனே வேணாம். நோ சீன். லூசுடா. லூசு இல்லனே. மென்டல். சாரி. பரி அவ்வளவு பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கணும். டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பிரவீன் காந்தி, இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்கள் நேரம் இத்துடன் முடிந்தது. எனக்கு இப்படி சுத்தி நிக்கிறது ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபைன் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு பிரவீன் காந்தி சார். யாரா அவன்? எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்கனா? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க? ப்ளீஸ் தோத்தவ மாதிரி பண்ணாதீங்க. தோத்தவ மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நான் தோக்கவே இல்லை. என்ன தோக்கடிக்க யாருமே இன்னும் பிறக்கல. ப்ளீஸ் என்னால தோக்கடிக்கலாம் முடியாது. யாராலையும் முடியாது. டேய் வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். நீங்க நெக்ஸ்ட் வீக் இன்னொருத்தரை செலக்ட் பண்ணுங்க. வார ஒருத்தரை செலக்ட் பண்ணு. அதுல இந்த இது பாவம் இந்த கூட்டத்துல தான் ஒருத்தர். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எனக்கு இதெல்லாம் எவ்வளவு பார்த்தா ஜாம் அப்படியாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் வந்திருக்கேன். கொஞ்சம் அப்படி போயிடுங்களேன் ப்ளீஸ். ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? இல்லம்மா நீங்க ப்ளீஸ் போயிடு ப்ளீஸ் ப்ளீஸ்மா ப்ளீஸ். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஏதோ நான் தோத்துற மாதிரி காட்டுறீங்க. எனக்கு நான் தோக்கலாம் இல்ல. இது ஒரு சின்ன இன்சிடென்ட்மா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. போங்க ப்ளீஸ். ஐயோ போங்கம்மா. என்ன அப்படியே ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. என் பார்வை பெரிய சண்டீரு பேசாம போயிட்டாரு. சாதாரண பர்சனா பரவாயில்ல, டைரக்டர் 5 படம் பெரிய பெரிய படமா பண்ணிருக்காங்க. எப்படி சார் இருந்தது ஒரு வாரம் அனுபவம்? சூப்பர் சார். நல்லா இருந்தது சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? இங்க ஒன்னும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ் அனுபவத்தை ஒரு நாளாவது எடுக்கணும் சார். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? வந்து நின்னது குத்தவாடா. கிளாப் பண்ணலாம். ஒரு நாளாவது எடுக்கணும். எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டீங்க. எது ஜெயிச்சுட்டு வரட்டும். வெளியே கிளம்புறீங்களா சார்? நான் கிளம்பலையா? நான் எங்க கிளம்புனேன்? யாரா நீ பைத்தியக்காரங்களாடா நீங்க? நான் கேக்குறேன். எங்க போறேன் நானு? என் கூட இருக்க போறீங்க? நான் இருக்கேன் சார். சார் யாரும் எங்கேயுமே கிளம்பல சார். நான் அதான் பெரிய பிளாஸ். ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பெரிய தத்துவம் பேசாதீங்க சார். எனக்கு புரியாது சார். எனக்கு ஓகே. யாரும் கிளம்பவில்லை. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நான் ஸ்பேஸ். நான் இல்லாத இடமே இல்லை. நீங்க இந்த சாருக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பேஸ். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? எல்லாரும் சொல்லிக்கலாம். எல்லாரும் சொல்லிக்கலாம். Yes, sir. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்க. டைம் நான் சொல்ல வரேன். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. நான் இல்லாத இடமே இல்ல. அப்ப நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, மேடையில இருக்கீங்க. புரியல சார். நீங்க சொன்னீங்கல்ல நான் இல்லாத இடமே இல்ல. Yes, sir. இப்ப நீங்க மேடையில இருக்கீங்க, Yes, sir. வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. எஸ். என்னது தூமண்ணுங்க சார். நல்ல சவுண்ட் வைக்க. நான் அங்கேயே இருக்கேன். அங்கே இருக்கிறீங்க. அங்கேயே உங்களுக்கு இருக்கேன். நீங்க அதான் சொல்ல வந்தீங்க. அதான் சொல்றேன். எஸ் 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 சார். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். நான் எங்கும் இருக்கிறேன். சார் நான் ரைட். நான் அங்கேயே இருக்கேன், இங்கேயே இருக்கேன், எங்கேயே இருப்பேன். எல்லா மனிதனும் நாட் ஒன்லி மீ. திருப்பி நான் ஏதோ ஆணவத்தில் பேசுற மாதிரி ஆயிடும். சாப்பாடு நல்லா இல்லாம இருக்கட்டும். தன்னை உணர்ந்தவன் எங்கும் இருப்பான். ஒரு உண்மை, நான் எங்கும் இருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டாடா பை பை சார். நான் திருப்பி வருவேன் நம்புறேன். இல்ல நான் போலையே. நான் போனாதானே டாடா பை பை சொல்றதுக்கு. இப்படியே சுத்திட்டே ஒரு நாள் பைத்தியம் புடிச்சுதான் நான் சுத்த போறேன். அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. சரி, உங்க உடன்பாடு இல்ல. எனக்கு அவங்க சொல்றது. சரி, நீங்க அவருக்கு டாடா பை பை சொல்லுங்க. 19 இருக்காங்க. 18 இல்ல 19 இருக்கு. சரி, ஓகே. அத அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். அடிக்காத. அப்பளம் நொறுக்கிரும். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா.
சாவி என்ன இப்படி